நான் தமிழ்நாடு அரசாங்கத்தை கொண்டாட வேண்டும் என்று நினைக்கிறேன். ஒரு கடுமையான சூழ்நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சரும் தமிழ்நாடு அரசாங்கமும் மிக தெளிவாக உறுதியாக ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். அதற்காக முதலமைச்சருக்கு என்னுடைய பாராட்டுக்கள். நான் என்ன சொல்றேன், நீங்க உடனே ஆளை கூட்டிட்டு வந்து பயமுறுத்தி இதெல்லாம் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அதை அனுமதிக்க முடியாது என்பதை தமிழ்நாடு அரசாங்கம் மிக தெளிவாக எனக்கு தெரிஞ்சு அநேகமா நீங்க லாலு பிரசாத் யாதவ் அப்படி ஒரு ஏற்பாட்டை செய்தார். அதற்கு பின்பாக தமிழ்நாடு முதலமைச்சருடைய இந்த நடவடிக்கை என்பது மிகுந்த பாராட்டுக்குரியது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் பல நேரங்களில் எனக்கு விமர்சனங்கள் வந்திருக்கு. ஆனால் நேற்று சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் அந்த காவல்துறை, அந்த மாவட்ட நிர்வாகம், அதே போல அந்த திருப்பரங்குன்றம் கோயில் நிர்வாகம், இவர்கள் எல்லோரும் மிகச்சரியாக மக்களின் நலன் என்பதில் இருந்து ரெண்டு விஷயத்துல அவங்க தெளிவாக இருக்காங்க. ஒன்னு, இறை நம்பிக்கை உள்ளவர்களுடைய வழிபாட்டு உரிமையை பாதுகாப்பது. ரெண்டு, பொதுமக்களிடையே பகைமையை உருவாக்குவதை நிறுத்துவது. இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி பண்ணும்போது ஒரு கடுமையான விமர்சனம் வந்தாலும் இந்த கலவரக்காரர்களிடமிருந்து மிக தெளிவாக அதில் தமிழ்நாடு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தது. அது எடுத்த நடவடிக்கை என்பது சரி. பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது இந்தியாவை பற்றி எறிந்தது, தமிழ்நாடு அமைதியா இருந்தது. அப்போ அதுக்காக இவங்க எல்லாம் உணர்வற்று போகல. இங்க உள்ள முஸ்லீம்கள் உணர்வுள்ளவர்கள் தான். நம் மண்ணின் தன்மைக்கேற்ப நம்ம வெளிப்படணும். இங்க நம்ம பேசுறோமோ இல்லையா, நமக்கா பேசுறதுக்கு 10 இந்து இருக்கான், நம்ம பேசுறோமோ இல்லையா நமக்கா பேச 10 கிறிஸ்தவம் இருக்காங்கிற நம்பிக்கையோட இங்க இருக்காங்க. அந்த நம்பிக்கை தமிழ்நாடு காப்பாற்றிக்கிட்டே வருது. அதனாலதான் பிஜேபி இங்க நிராகரிக்கப்படுது. அப்போ பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போதே அமைதி காத்த ஒரு மாநிலம் எல்லாவற்றிலும் நிதானத்தை கடைபிடிக்கும்.